யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? அந்த பொண்ணு குழந்தை கொஞ்சம் எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு குழந்தை கொஞ்சம். இது என் தங்கச்சி ஸ்கூல் போ. நீங்க 2 பேரும் தனியா இருப்பீங்க. போயிட்டு என்ன பண்ணீங்க? போயிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம். எப்படின்னா அது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியும்? என் குழந்தை இல்லை மேடம். அவ சொல்றேன் உங்க குழந்தை. நான் சொல்றேன் மேடம். சொல்லுங்க தமிழ். வீட்டில் பொண்ணு பார்த்தாங்க. நல்ல மாதிரி நான் பேசினே வந்திருந்தேன். நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. நிச்சயதார்த்தம் ஆகிதான் ஒன்று ஒன்றா நாங்கள் கேள்விப்பட்டோம். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பொண்ணு நடவடிக்கை சரியில்லை, பேச்சு சரியில்லை, என்னை திமிரா பேசுது. ஆச்சு கேட்காத கேள்விலாம் கேட்குது மேடம். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. வருஷம் ஆகிட்டு திருப்பி குழந்தை யாருக்கு வந்துச்சு எப்போ வந்துச்சுன்னு தெரில. யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? அந்த பொண்ணு குழந்தை கொஞ்சம் எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு குழந்தை கொஞ்சம் மேடம். போன மாதம் இதே மாசத்துல சண்டே ஆயிடுச்சு மேடம். ஸ்டேஷன் மூலமாக பிரிச்சு விட்டாங்க. இப்போ இந்த வருஷம் அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு சொல்கிறான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுதான் பிரச்சனையா? ஒரு வருஷம் ஆகுது. அந்த பொண்ணு கூட தொடர்பு எதுவுமே இல்லை மேடம். டெஸ்ட் எவ்வளோ நேரம் எடுத்து பார்த்தோம். அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சரி, எப்படி இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது? அது நம்மளுக்கு தெரியாது மேடம். ஸ்ரீனிவாசன் நான் எதுவுமே நல்ல சொல்லிட்டேன். பேரை வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. ஹரிச்சந்திர கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம். அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். இல்லை மேடம், என் மனசாட்சி தொட்டு நான் சொல்கிறேன் மேடம். பரவாயில்ல மேடம், எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு பொண்ணு அப்படி சும்மா சொல்லுமா? அவன் வாய் தந்த போய் தான் மேடம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். சரி, இந்த நிச்சயத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை நீங்க பார்த்ததே இல்லையா? பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நான் என் வேலை உண்டு, நான் உண்டு. போய் சொல்லக்கூடாது. நிஜமா நீங்க உங்க சைட்ல இருந்து எந்த தப்பும் பண்ணல. நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பான முறையில நடந்துக்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கல. இல்லை மேடம். சரி, இல்லை இல்லை இல்லை. அப்பா அம்மா வீட்டுல இல்லாதப்ப இந்த பையன் வீட்டுக்கு வருவாரா? ஆமா, ஒரு வருஷம். தங்கச்சி எல்லாம் வீட்டுல இருக்க மாட்டாங்களா? இது என் தங்கச்சி ஸ்கூல் போ. நீங்க 2 பேரும் தனியா இருப்பீங்க. ஆமா. ஆமா சுந்தரி நீ நாள் கழிச்சு நான் இப்போ ஃபோன் பண்ண முடியல. நேற்று ஃபோட்டோ கேட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஃபோட்டோ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போன நீ? எனக்கு குழந்தை பிறந்திருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப எப்படி குழந்தை பிறந்தது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க. சண்டையாவே வீட்டில் இருந்தேன் நான். குழந்தை நின்றதே எனக்கு தெரியாது. எனக்கு 8 மாசம் கழிச்சா குழந்தை நின்றதே தெரியும். தெரியாது. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. அப்புறமா எங்க பாட்டி ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனேன். இந்த குழந்தையெல்லாம் கழிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, 8 மாசம் ஆறுது வரை உனக்கு தெரியாது? தெரியல. 8 மாசம் ஆறுது வரை உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது சார். என் பொண்ணுக்கு அப்பா வேணும். என்ன 4 பேர் என்ன தப்பா பேசுறாங்க வீட்டான. அதனால தான் அம்மா வீடு காலி பண்ணி தனியா இருக்காங்க. என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஐயோ, நல்ல குடும்பம். நான் ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கட்டுமா? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. தீபாவளிக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க பிரிஞ்சிட்டீங்க இல்லையா? அப்புறம் எப்படி உனக்கு குழந்தை பிறந்துச்சு? எனக்கு இல்ல மேம். அவங்கன்னா இவங்க தான் எனக்கு கூட இருந்தது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? தெரியல சொன்னேன்னா கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. முட்டாளாக்க கூடாது எல்லாரையும். யாரையும் முட்டாளாக்கல. அப்புறம் 13 மாசம் வயதுல குழந்தைய வச்சுட்டு இருந்தியா நீ? கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அப்புறம் போய் பேசக்கூடாது. தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழிய போடக்கூடாது. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து வாங்கினாங்கல்ல, அதுக்கப்புறம் நீ அவரை பார்க்கல? இல்ல அவரோட பழகல? இல்ல, பழகல. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 12 மாசம் ஆச்சு நீங்க 2 பேரும் பிரிஞ்சு. போன வருஷம் 11வது மாசமே நீங்க 2 பேரும் பிரிஞ்சாச்சு. அப்ப அந்த குழந்தை யாரோட பழகின நீ? அதை மட்டும் சொல்லு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பேர் அவர்? அவர் பேர் சுரேஷ். கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? இல்ல. எங்க இருக்காரு? எங்க இருக்கான்னு தெரியல மேம். தெரியாம அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு
என்ன வயசு இருக்கும்? 21 வயசு இருக்கும். ஃபோன் நம்பர் இருக்கா? எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? வேலை செய்யறது இடத்துல இன்னொரு பையன் அவன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சான். அந்த பையனும் ஒரு மாசத்துல ஏமாத்திட்டு ஓடிட்டான். உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், பொண்ணோட குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு அப்பா இவர் கிடையாது. இப்போ அந்த சுரேஷ்ங்கிற பையனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒரு குழு சதீஷை தேடி விரைந்தது. பல இடங்களில் விசாரித்த பின் மீனாவின் தோழி மூலம் சதீஷை கண்டுபிடித்தோம். அப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்களே மிஸ்டு கலக்குங்க. சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க யாருன்னா வேலை சரி நீங்க கேட்ட மாதிரி தான் அவங்க நான் இது போலன்னு சொன்னேன். அப்படின்னா நீங்க எப்படி இருப்பாங்கன்னா இப்படிதான் இருப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஊர்லயே நான் தான் கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி, ஒரு 6 அடி உயரம் இருப்பேன். யாரை பார்த்தாலும் கொஞ்சம் குனிஞ்சு பணிவா தான் நடப்பேன். சரிங்க நான் பார்க்கலாமாண்ணா? சரி பார்க்கலாங்க அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாம யாரோ உங்களை பார்க்கணும் சொன்னா நீங்க போறீங்க? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அவ்வளோ அக்கறை. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு ஃபோன் பண்ணாங்க இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு. சரி நான் போனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க கூட்டு போனாங்க. வாங்க வீட்டுக்கு யாரும் இல்ல, உங்களே 2 கிலோமீட்டர் என்ன நடக்க வச்சுட்டு போனாங்க. அன்னைக்கேவா? அன்னைக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதுக்கப்புறம் கூட்டின்னு போயிட்டு நான் வந்துட்டேன். சும்மா போயிட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு பார்த்துட்டு ஆமா மேடம். என்ன ஆமா? செய்யலாம், சொல்றதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை ஏன் பண்றீங்க? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் காசு ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்துட்டு நான் போறேன், இதுக்கப்புறம் நான் இங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஓ, அவ்வளவு சீப்பா கிட்டீங்க. அதை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். 1000. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் மேடம் அங்க இருந்து. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணாங்க, மிஸ்டு கால் கொடுத்தாங்க. சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா எங்க இருக்கீங்க? அது மாதிரி வேலைக்கு வந்து இருக்கிறேன். வரீங்களான்னாங்க. ஏன்னா வீட்டுல யாரெல்லாம் வாங்க பேசலாம்னாங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கம் சுத்தி வர்றா. யாரெல்லாம் வாங்க பேசலாம்னாங்க. அன்னைக்கு போனீங்களா உங்க வீட்டுக்கு? செகண்ட் டைம்? செகண்ட் டைம் போனேன் மேடம். போயிட்டு என்ன பண்ணீங்க? போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தா அப்படியே 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியுமா? இது காலையில தான் தெரியவே தெரியாது சார். நீ வரணும் பார்க்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப திடீர்னு கூப்பிட்டு வரணும் பார்க்கணும் பேசணும் எனக்கு ஒண்ணுமே நீங்க புரியல. சும்மா போயிட்டு வந்தீங்கல்ல, அங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க. இல்ல நக்கல்யா அவனுக்கு. இல்ல மேடம், எனக்கு முன்னாடி ஆல்ரெடி ஏற்கனவே அது போல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் மேடம். எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க சொல்லல. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அவ வாழ்க்கையை பாதிக்க, அவ குழந்தைய பாதிக்கும், உங்க குழந்தைய பாதிக்கும். என் குழந்தை இல்ல மேடம். அவ சொல்றேன் உங்க குழந்தை. நான் சொல்றேன் மேடம், அது என் 100%